அந்த பண்ணாட பையன் புதுசா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள அரவிந்தன் எங்கடா சொல்லு. வாங்கய்யா விஸ்வநாதையா, என்ன லோக்கல் பாருக்கு வந்திருக்கீங்க நீங்களே? ஒரு கட்டிங் போட. என்ன நீ கோட்டை கொடுக்குறியா? எங்கடா அரவிந்த? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த புறம்போக்கு பயல எங்க ஒளிச்சு வச்சான்? எந்த மகாராணி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் அவனோட சாவு என் கையால தாண்டா. இந்த கையால போதையெல்லாம் இறங்கி வச்சுடா சாமி. அரவிந்தா, என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் மேஜிக் தெரியும். ஓஹோ, டிராபிக் அங்கிள் மேஜிக் அங்கிள மாறிட்டியா? இதெல்லாம் எனக்கா? இந்த யூத்துக்கு இவ்ளோ வயசு ஆயிடுச்சு, இனிமே ஐஸ்கிரீமா? உங்கள உன்னோட குசும்பு தான் இவளுக்கு இருக்கு. என்னம்மா ஆச்சு? நீ ஏன் உம்முன்னு இருக்க? என்ன அரவிந்தா, எவ்வளவு நாளைக்கு தான் நீ மத்தவங்களுக்காக வாழ போற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? கூட இல்லாத பறவைக்கு ஏது வாழ்க்கை? எவ்வளவுதான் வானமே சொந்தம்னு பறவை சுத்தி சுத்தி வந்தாலும் சோர்ந்து உட்காரத்துக்கு ஒரு சின்ன கிளை வேணும்ல. வாழறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா நான் சாயறதுக்கு ஒரு தொழில் வேணும். அப்பதான் வாழ்க்கை பிடிக்கும். அது மட்டும் எனக்கு கொடுப்பன இல்ல. கொடுத்து வைக்கலன்னு நீங்களே நினைச்சே. கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லைனா நீ கூத்தாடுறது தெரு வரைக்கும் வந்துருச்சு இல்லடி? என்ன பரதா இதெல்லாம் உனக்கு? இதுவரைக்கும் அவனை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அதை விட இதுவரைக்கும் அவன் பேர்ல எந்த கேஸும் வந்ததில்ல. அப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லு. அது இல்ல பாலு. போலீஸே, நீ உன் பொட்டி மூடி என்கிட்ட காட்டாத.
இந்த மாதிரி பல கேசுகளை பார்த்தவன் இந்த பரதன். என்கிட்டயே உன் போலீஸ் புத்தியை காட்டுறியா? செய்யினா செய்யறதுக்கும் போடுனா போடுறதுக்கும் தான் உன்னை அடிஷனல் சம்பளம் கொடுத்து நாங்க கூட வச்சிருக்கோம். கொசு அடிக்கிற நேரத்துல கொலை பண்றதுக்கு என்கிட்ட 1000 பேர் இருக்காண்டா, தெரியுமில உனக்கு? அட, என் பொண்ணை கட்டிக்க போற மருமகனை போலதா கொஞ்சம் பொறுமையாயிரு. எந்த லோகத்துல இருந்து எமனையே கூட்டி வந்தாலும் அவன் உயிர் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அட மாரியாத்தா, அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் தீயா எரிஞ்சிச்சு. அவன் பாட்டுக்கு லபக்கு லபக்குன்னு பறந்து பறந்து வந்து அடிச்சான். கடைசியா கல்கோனா அவன் கழட்டிட்டான். நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த கழும்பு வாங்கி கொடு. இங்க எங்கேயாவது வித்து பழச்சுக்கிறேன். ஏய், நாளை காலையில அவன் டிவி நியூஸ் பார்க்க இருக்க கூடாது. உங்க கோபம் எனக்கு புரியுது. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவன் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்மளோட மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். நாம விரிக்கிற வலையில தப்பிக்கவே கூடாது. மாம்ஸ் வாங்க உட்காந்து பேசலாம். படுக்கிறதுக்கும் பாய் விரிக்கிறதுக்கும் வரல. நீ சொன்ன பேச்சையும் கிழிச்ச கோட்டையும் தாண்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். அது சரி, என் பணம் என்னாச்சு? நம்ம பேசினபடி நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. உனக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? பணம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா தரேன். நான் வாக்கு மாற மாட்டேன் சார். 25 லட்சம் இல்ல 30 லட்சம் வேணும்னாலும் நான் தரேன். கொலை பண்ணியும் கொள்ளை அடிச்சும் தேவைக்கு அதிகமா கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதை யார் அனுபவிக்க போறா அதுவும் தெரியல. ரத்தக்கரை படிஞ்ச கோடிக்கணக்கான பணத்தோட வாழ்ந்த இன்பா இல்ல சார் இந்த அரவிந்த. அந்த இன்பா இப்ப உயிரோட இல்ல சார், செத்துட்டான். சாதாரண மனுஷனா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அரவிந்தா வாக்கு மாற மாட்டான், பணம் தருவான். உன்னை நான் நம்புறேன். அக்ரிமெண்ட் இல்லாம தானே ரவுடி கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சொன்னதை செய்வீங்க, செய்யறத சொல்லுவீங்க. இது இந்த பாட்ஷா சொன்னதில்ல. நீ ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வரணும். தப்பு அந்த பரதம் பக்கம் தான் தெரியும். இருந்தாலும் நான் திடீர்னு கட்சி மாறிட்டேன்னு தெரிஞ்சா என் மேல சந்தேகம் வரும். நீ சந்தோஷம்னு சொல்ற வாழ்க்கை உன்னை பாதிக்கும். நான் உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வச்சு சில வேலைகள் எல்லாம் செய்வேன். தப்பா எடுத்துக்காத. சின்ன ஜிக்ஜாக் தான். இந்த ஊர்ல கிரீடம் வைக்காத ராஜா தான் பரதன். அவனை எதிர்த்தவங்க யாரா இருந்தாலும் காலி பண்ணிடுவான். அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் தனி செல்வாக்கு. இந்த தாதாங்களுக்கு சோப்பு போடுறது என் வேலையா போச்சு. இன்பா